வணக்கம். பரபரப்பான ஒரு நாள். ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க. போன மாதம் ஜனவரி 3ஆம் தேதி எடுக்கப்பட்ட வீடியோ தான் நான் இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியுது. இந்த நாள் என்ன அப்படின்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் 5 பேர் மீட் பண்ண நாள். அதாவது 35 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. காலேஜ் டேஸ்லேருந்து கல்யாணம் ஆகி பிள்ளைக்குட்டியோடு இருக்கக்கூடிய இந்த நாள் வரைக்கும் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்ருக்கோம். அதுவே ஒரு பெரிய குடுப்பினை. ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ பார்க்குற வனிதா சென்னையில் தான் இருக்காளே தவிர அவளை பார்க்குறதுக்கே என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஜனவரி 3ஆம் தேதி பரபரப்பாக காலையில் சாமி கும்பிட்றதெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. காரில் நானும் வனிதாவும் கிளம்புனோம். எனக்கு காரோட்டியாக தேரோட்டியாக வந்தது விஜய், என்னுடைய வளர்ப்பு மகன். அவன் கார் ஓட்டிட்டு அன்றைக்கி ஹோல்டே எங்கள் கூட இருந்தான். அதுவும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பெருங்களத்தூர் வரைக்கும் போகணுன்ட்டு முடிவு பண்ணி இந்த டோல்கேட்டெல்லாம் தாண்டி அங்கே தாண்டி இங்கே தாண்டி நாங்கள் போனோம். பெருங்களத்தூரில் ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை நாங்கள் மீட் பண்ணோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவள் விடிய காலையில் அங்கே வந்து ஜாயின் பண்ணி அவளையும் அழைச்சிக்கிட்டு எங்களுடைய பயணம். ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாள் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. ஸோ காத்திருந்து வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ தான் வாங்குறோம். என்ன பண்ணலான்னு, எப்படி ஊருக்கு போகலாம்? ஹாய் சொல்லிடி. இவ வந்து ஸ்ரீவித்யா. இவ வந்து ஆக்சுவலி இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு அங்கங்கே ஹஸ்பண்டோட ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படி ஒர்க் பிளேஸ் அப்படி இருக்கிறதுனால அவர் இந்தியா பூரா சுற்றிட்டு இருக்கா. இப்போ லக்னோவில் இருக்கா. இவ இந்தியா பூரா சுற்றிட்டு வந்து சென்னையில் செட்டில் ஆயிட்டா. சென்னையில் தான் இருந்தாலும் இவ குழந்தைங்களும் என்னோட பசங்க பாப்பா விக்னேஷும் ஒன்றா தான் படித்தாங்க, ஒரே ஸ்கூலு. அப்போ நாங்கள் மீட் பண்ணிப்போம். இப்போ ஸ்கூல் முடிச்சிட்டாங்க இல்லையா பசங்க, அதனால அவளை மீட் பண்ணுறதும் இல்லை. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவளை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் மீதி ஆட்கள்லாம் வந்து நம்ம ட்ரிச்சியில் மீட் பண்ண போகிறோம். தென்பெண்ணை ஆறை தான் கிராஸ் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சபரிமலை யாத்திரை வந்து நவம்பரில் போனேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜே ஃபுல்லாக தண்ணி ஓடுனுச்சு, வெள்ளக்காடாக இருந்தது. இப்போது தெளிவாக இருக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ தண்ணி எப்படிரா வடிஞ்சுது அப்படின்னு. திருச்சி போகிற பைபாஸில் போயிட்டுருக்கும்போது இந்த வயல்வெளி ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த பக்கம் சூப்பராக இருந்தது, அந்த க்ரீனிஷாக. அப்புறம் நாங்கள் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணுறா திருச்சியில். ஆக்சுவலி ட்ரெயினில் வந்துட்டுருக்கா மதுரையிலேருந்து. அவளை வெயிட் பண்ண விடக்கூடாது, நாங்கள் ரஷ் பண்ணணும். இல்லைனா பாயிண்ட்டு நான் போகவே மாட்டேன். யூஸ்வலி நான் வீடியோ எடுத்துகிட்டே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே தான் போவேன். இந்த சன் காலங்காத்தால் இந்த மிஸ்ட்டுக்கு நடுவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ட்ரிச்சி ஹைவேஸில் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு A2Bயை பார்த்து A2Bயில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே நிறைய இப்போ மேல்மருவத்தூர் போகிறவங்க நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. இந்த திருச்சி ஹைவேஸில் இருக்கக்கூடிய A2Bயில் மட்டும் தயவு செய்து சாப்பிடக்கூடாதுன்னு தான் தோணுது. இப்படி சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் சுத்தமாகவே நல்லா இல்லைங்க. எந்த ஒரு டிஷ்ஷுமே நல்லா இல்லை. பொங்கல் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்தது. விஜய்க்கு எப்போதுமே பொடி தோசை தான் பிடிக்கும். எனக்கு ரவா தோசை ரொம்ப இஷ்டம். ஏன்டா அதை ஆர்டர் பண்ணோன்ற மாதிரி அது ஒரு டேஸ்ட்டே இல்லைங்க. அது என்னன்னே தெரில. பார்க்குறதுக்கு பொங்கல் மட்டும்தான், பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. போனதுக்காக கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்ன்னு அங்கே எடுத்துக்கிட்டேன் மெமரிக்காக. திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம், என் ஃப்ரெண்டு வந்துடுவான்ட்டு. அவள் என்ன பண்ணிட்டா, நாங்கள் வேறு ஒரு பாதையில் தான் வருவோம் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணிவிட்டு அவள் எங்கேயோ போய் ஒரு இடத்துல நின்றுட்டான். ஸோ இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த மஞ்சக்காட்டு மைனா வந்து மீனா, இவ பார்த்தா பாட்டி மாரி தெரியுதா, ஆனால் பாட்டி ஆகிட்டா. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. 4 பேரும் மீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒருத்தரை நாங்கள் சந்திக்கணும். நாங்கள் எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், 89-92 பேட்ச் நாங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு மீட்டப். ஆமாம், நாகப்பட்டினத்தில் ADJD விமன்ஸ் காலேஜ்
அங்கே வந்து நாங்கள் விமென்ஸ் பாலிடெக்னிக்கில் படித்தோம். 89-92 பேட்ச். ஓகேவா? சரிடி, ஏதோ சொல்லிட்டேன். ஓகே, நாங்கள் 4 பேரும் இன்னொருத்தையை மீட் பண்ணி 5 பேரும் அப்படி சங்கமம் ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரிப்பு திருச்சியில் இருக்கோம். ஒரத்தநாடு போயிட்டுருக்கோம். ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டோம் டிரைவர் பக்கத்தில் அப்படின்னா ரொம்ப அலர்ட்டாக நம்ம உட்காந்துருக்கணும், தூங்க முடியாது. அதே நேரத்தில் அது ரொம்பவே நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், காலெல்லாம் நல்லா நீட்டிக்கலாம். போகிறப்ப நிறைய மாடுகள் வர்றது, நெல் வந்து கொட்டி வச்சு பரத்தி வச்சு காய வைக்கிறது, இப்படின்னு பல காட்சிகளை பார்த்துக்கிட்டே. ஏன்னா தஞ்சை மண் அந்த பக்கமாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி அழகழகான காட்சிகள் நிறைய நம்ம பார்க்க முடியும். எனக்கு ஸ்பெஷலாக கேமரா பர்சன்லாம் கிடையாது, நானே தான் எடுத்துக்கணும், நானே தான் செல்ஃபி மோடில் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ட்ராவல் தான். பட் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா மெமரிஸையும் நம்ம சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே தான் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரத்தநாடு அந்த ஃபார்ம் ஸ்டேக்கு போகிறதுக்கு முன்னாடி காவிரி ஆறு ஓடக்கூடியது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. அங்கங்கே படித்துற சூப்பராக இருக்குது. காவிரி ஆறு ஓடிட்டு இந்த ரூட்டில் தான் நாங்கள் போனோம். காரை நிறுத்திட்டு இப்படி ஜஸ்ட்டு இந்த காவிரி ஆறு பிரவாகமாக ஓடும்போது உபரி தண்ணியை இந்த பக்கம் திருப்பி விட்டுறாங்க. அந்த இடம்தான் இப்போ இதில் பார்க்க முடியுது. எங்கள் மக்கள் வந்து சும்மா படியில் இறங்கி தண்ணியில் கால் நனைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இறங்க போகிறோம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், தண்ணி ஃப்ளோவில் இருக்கா, ஓடிட்டுருக்கு இந்த தண்ணி, அதனால் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து இந்த தண்ணியில் மீனே இல்லை, மீனெல்லாம் இல்லை, சும்மா பெடிக்யூர் மணிக்யூர்லாம் பண்ண முடியாது. அப்படி இருக்கு, குறகுறப்பா இருக்கு, ஒன்றும் இல்லை, வழுக்கு பாசியே இல்லை, சுத்தமாக பாசி இல்லாமல் நல்ல ஃப்ளோவில் இருக்கு. இது வரைக்கும் நடந்து அங்கே போயிடலாம் போல இருக்கு, அங்கே உட்காந்துக்கலாம் போல. அது நல்லா இருக்கும் டி. ஃபோட்டோ ப்ளீஸ் டி, வாங்கடி போ வனிதா. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு வச்சு மீனா போ மீனா, நீ அழகா போங்க பார்க்கலாம். ஏய் இங்க ஒண்ணுமே இல்லடி, போடி. இது வந்து குறன்னு இருக்குங்க. கால் தரை வந்து பாருங்க, கால் இவ்வளோதான் இந்த தண்ணி ஓடுறது. இந்த எண்டு வரைக்கும் அழகாக இங்கே ஒரு கட்டை கட்டி விட்ருக்க மாதிரி இருக்குது. அதில் ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு காலை வச்சுக்கலாம். வாவ், நல்ல உனக்கையாக தண்ணி வந்து இதாக இருக்குது, சூடாக இருக்குது. இந்த மாதிரி நீர்நிலையில் அழகாக உட்காந்து காலை நினச்சிட்டு வெது வெதுன்னு போகுது தண்ணி, ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலே ஜில்லுன்னு இல்லை, பொதுவாக ஆற்று தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், வெது வெதுன்னு இருக்கு. என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று. ஓ இது கல்லணை தானே, இது கல்லணையோட ஒரு கால்வாப்புல இருக்கு. இது பொது வழி இல்லைன்னா இது உள்ளார தான் நுழைச்சி பார்க்கணும். ஒரு பக்கம் ரோடு, ஒரு பக்கம் வந்து காவிரி நதி, சூப்பரா இருக்குல்ல. நம்ம கூட நந்தி அப்படியே டிராவல் ஆயிட்டே வர்றது பார்க்க ஒரு அழகு. இந்த பக்கம் ஒரு வயல்வெளி, கொஞ்சம் பசுமை இல்லாம இருக்கு, ஆனாலும் ஒரு பக்கம் இந்த அறுவடை முடிஞ்சதுனால இந்த நதி ஒரு பக்கம், ரோடு இப்படி போகுது, நல்லாவே இருக்கு ரோடெல்லாம். அண்ட் இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் பசுமையை பார்க்க முடியுது. காவிரி நதியோடையே நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க போட்டிருக்கு பாருங்க, பேடி ஹோம் ஸ்டே. ரோடு அங்க இருக்கு, இந்த வழியா தான் இது வந்து பைக் போற ரூட்டுக்குள்ள இருக்கு, அது வழியா போ. இதுதான் அங்கதான் ஏரோ போட்டிருக்கு, நீ அதுலயே போ, அதுலயே போ. என்ன கன்ஃபியூஷன், போகும் வா வா, பயப்படாதடி.
கார் இதுலயே அப்படியே போகணும். 2 இது இருக்குல்ல நடுவில், அதுலயே அப்படியே போயிட்டு இருக்கு. அதுதான் அந்த இதான் இதுவே தெரியவே இல்லை. தென்னை மரம்லாம் தெரியுதுல, அதான் நினைக்கிறேன். நடுவில் தானே இருக்கு. பேடி ஃபீல்டு, இந்த வயல்வெளி பக்கத்தில் ஒத்தடி பாதை மாதிரி, அது மாட்டு வண்டி அப்படி போகிற பாதை தான். அதில் தான் அப்படியே போயிட்டுருக்கோம். போகலாமா பார்த்துட்டு? போகலாம். இல்லை சித்திரை போயிருக்கோம் பாருங்க. எனக்கும் கண்ணுக்கே தெரியலடி. கார் இருக்கு. அங்கே ஒரு கார் இப்போ தாண்டி தெரியுது. பரவாயில்ல, நெல் வயல ரொம்ப நல்ல கதிர், நல்லா இதா வளர்ந்துருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதான் பம்பு செட் மோட்டர் தொட்டி இருக்கு, குளிங்க என்னவோ பண்ணுங்க. தொட்டி இருக்குடா. ஆமாடா, ஆமாப்பா, இருக்குப்பா, இருக்கு. இந்த தொட்டியில குளிக்கலாம். இந்த மாதிரி சுத்தி வயக்காடு, சூப்பராக. இங்கே நிறைய தென்னை மரங்கள், எல்லா மரங்களும் சூழ்ந்துருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த தொட்டியிலேருந்து இப்படியே வந்தோன்னா இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது. குளம் மாதிரி ஒத்தடி பாதை, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறா காரில். இந்த இடம்தான் ஃபார்ம் ஸ்டே, ஹோம் ஸ்டே இடம். ஸோ நாங்கள் உள்ளே போகிறோம். குடிசை மாதிரி காட்டேஜஸ்ஸு. அப்படியே எங்கள் கூழாங்கல்லாம் போட்டு வச்சு காற்று ரொம்ப அருமையாக வருது. இந்த காட்டேஜ் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த காட்டேஜில் தான் நாங்கள் தங்கணும் போல இருக்குது. லஞ்ச் எல்லாம் இங்கே உட்காந்து பேடி ஃபீல்டு பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி. இது லஞ்சுக்கு வாழை இலை சாப்பாடுக்காக. இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம்லாம். இதுதான் நம்ம தங்குறதா? 2 1 ரூமா? ஸோ இந்த டீலக்ஸ் ரூம் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபார்ம் ஸ்டேயில் ஹட்டு மாதிரி தான். இப்படி பெட்டு, ஸோ பாத்ரூமு, ஏசி வரைக்கும் எல்லாமே இருக்குது. குடிசைக்கே ஏசி போட்டு வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது. அங்கே ஓப்பன் பண்ணு. பாருங்க, இப்படி கொல்லை பக்கம் வந்தால் குளம் சூப்பராக இருக்குல்ல. சிலுன்னு இங்கேயும் காற்று வரும். இந்த பக்கம் வயல்வெளி. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஸ்டே ஒரத்தநாடுல பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸில் இங்கே வந்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பணும் தான். பாத்ரூமும் நீட்டாக தான் இருக்குது. எல்லாமே ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. இது ஏதோ பம்கின் சாம்பார் போல இருக்குது. இது என்ன வல்லாரை கீரை, மாங்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஏதோ சாம்பார். அப்புறம் வல்லாரை கீரை பொரியல். இது வந்து இந்த பலாமுசு. அடுத்தது இது வந்து மரவள்ளி கிழங்கு கூட்டு மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது அவரைக்காவா? கொத்தரங்காய். இதுதான் லஞ்சு. அவரைக்காய் வந்து சாம்பாரில் போட்டிருக்காங்க. 35th இயர் ஃப்ரெண்ட்ஷிப் செலிப்ரேஷன் கேக். நாங்கள் ஜாலியாக இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? சொந்த கதை, சோக கதையெல்லாம் பேசி, இந்த வயல்வெளி, இந்த குடிசை, இப்படி ஒரு ஸ்டே. அதில் என்ன போட்டா நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். பேர் கேட்குறியா? சரண் சிங்
இவ தான் சித்ரா. ஹாய் சொல்றி. இவ தான் எங்க 35 வருஷம் முன்னாடியே கார் ஓட்டுனவ இவ. அதுதான் இவளை பத்தி சொல்லணும். இவ தான் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். அந்த காலத்திலேயே பிக் 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 ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பரம்பரையை சேர்ந்தவ. ஸோ பார்க்க மாட்டேன். ஓகே, கட் பண்ணலாண்டி. ம் வா எந்திரிங்க. சரி வா வா. ஆல் ஹேண்ட்ஸ் டுகெதர். பிடிங்க. வா வா வா. பிடிங்க. புடி. ம் ஓகே, எப்பவும் போல ஹாப்பியா இருக்கணும். 35 வருஷமா எப்படி நம்ம வந்து ஒன்னா இருக்கோமோ அதே மாதிரி எப்பவும் இருக்கணும் அப்படின்னு ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். எவ்ரி இயர் ஒன் பிக் மீட். இதெல்லாம் ஸ்மால் மீட். பிக் மீட்னா பிக் மீட்னா ஒரு ரிசார்ட்ல புக் பண்ணி பிளான்ட் மீட். ஓகே. ஒரு ஸ்மால் மீட்ல இந்த மாதிரி எதையாச்சும் அப்பப்ப டக்குன்னு ஒரு மீட். ஓகே, கண்டிப்பா. ஸ்பெண்ட் பண்ணி மீட் பண்றது ஒண்ணு, ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணாம மீட் பண்றது. இந்த மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்கு, எதையாவது ஒன்று ப்ளே பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. ஓகேடி, தேங்க்யூ. சாப்பிடு. தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எக்லெஸ் அது சூப்பரா இருக்கு. நாங்க எல்லாருமே வெஜிடேரியன், அது வேற இங்க குறிப்பிடத்தகுந்தது. நல்லா இருக்குல்ல இந்த என்விரான்மெண்ட் பாருங்க. அங்க அந்த பக்கமா வந்து தென்னை மரம், தென்னந்தோப்பு, வயல்வெளி, நல்ல நெல் வந்து விளைஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும். வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த ரிசார்ட். இது வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி. இந்த இடத்துல ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வெஜிடேரியனுங்கிறதுனால. டெக்னாலஜிலாம் ரொம்ப பெருசாக இல்லாத காலத்தில் நாங்கள்லாம் காலேஜில் முடித்தோம் இல்லையா, அதிலிருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக 5 பேர் இருக்கோங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆக்சுவலி நாங்கள் 6 பேர். ஒருத்தியை வந்து 2004 ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் பிறந்த அன்னைக்கு அந்த சுனாமி வந்த வருஷம் 2004 இழந்துட்டோம். அவள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா. அந்த துக்க சம்பவத்துக்கு பிறகு இவ்வளோ நாளாக நாங்கள் எப்போ மீட் பண்ணாலும் அவளை நினைக்காம அவளை பற்றி பேசாமல் இருக்கிறதில்ல. நிறைய நினைவுகளை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த இடத்துல. பர்சனலாக நிறைய பேசிக்கிட்டோம். அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தோம், போனோம், வந்தோன்னு அரைச்சமாவே அரைச்சாலும் அதில் ஒரு சந்தோஷம் தான். ஒரு 4 hours ஸ்டே, ஜாலியாக சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணோம், கிளம்பிட்டோம். அவ்வளோதான். பஜ்ஜி போட்டு தர்றேன்னாங்க, என்ன ஆகுதுன்னு தெரில. இருந்தால் சாப்பிட போகிறோம், இல்லைன்னா அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த ஒரு 4-5 hours தான் எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான். 35 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பில் எங்களால் 1 or 2 days கூட ஸ்டே பண்ண முடியலன்றது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. பட் என்ன பண்ணுறது. பாருங்க, ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உட்காந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோங்க. இல்லையே, அவங்க பெரிய யூடியூபர் 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதான் உங்க இடத்துக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி தர சொல்லிடுறேன். சொல்லிடுறேன் நானே. ஆமா, நாளைக்கு யாராவது வந்தா சூப்பரா நன்னி வந்துட்டு போனாங்க. அப்புறம் 4 கால் வந்துருச்சு எனக்கு. எனக்கு வேண்டாம், உங்களுக்கு எடுத்துக்கோ. ஏய், டீ எடுத்துக்கோடா விஜய். ம், அப்படியே எடு. எங்களை நாங்கள் அப்படியே ஒரு கண்டென்ட் பேசிடுறோம். எடுக்க சொன்னா வந்து இப்படியே ஒரு காக்டெயில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். சியர்ஸ். நாங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணாலும் ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஒவ்வொரு தடையும் நாங்கள் இதை பேசுவோம், ஆனால் முடியாமல் போயிடுது. கிட்டத்தட்ட 2018 25 வரைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய லாங் கேப் விழுந்துருச்சு.
பட் இனிமே அடிக்கடி மீட் பண்ணணும்னு இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மீட் பண்ணணும்னு ஒரு சபதம் எடுத்துட்டு இருக்கோம் அந்த டீ மேலே. டீ மேலே சொல்லுங்க எல்லாரும். ஓ நீ டீ இல்லைன்னா நீ சபதம் எடுக்க மாட்டியா? வேணா இப்படி பண்ணிக்கோ. ஓகே டீ எடுத்துக்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட இவ தாங்க கார் ஓட்டுவா, முதல்ல ஓட்டுனவ. ஆனா இவளை உட்கார வச்சு நான் ஓட்டுறது எனக்கு சந்தோஷமா இருக்குடி, எனக்கு பெருமையா இருக்குடி, என் குருடி நீ. அப்புறம் இங்க பட்டீஸோட இப்போ நம்ம கிளம்புறோம், ஜாலியா போலாம். கொஞ்ச தூரமாவது இவங்களெல்லாம் வச்சு டிரைவ் பண்றது எனக்கு ஒரு சந்தோஷம். இளையராஜா மியூசிக். பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு நாள் கிடைச்சதே பெரிய அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாள் இருந்தது. 2018 நாங்கள் எப்படி இருந்தோம், 25 எப்படி இருக்கோன்னு ஒரு ஃபோட்டோவை கம்பேர் பண்ணிலாம் பார்த்துக்கிட்டோம். திரும்ப வரும்போது என்னோடய ஃப்ரெண்டு சித்ரா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டா அவள் ஊருக்கு. அப்புறம் திருச்சியில் கொண்டு வந்து மீனாவை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் சென்னை வந்து சேர்ந்தோம். நடுராத்திரி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ மெமரிஸ் அதில் இருக்குது, எவ்வளோ சந்தோஷங்கள், எவ்வளோ துக்கங்கள் பகிரப்பட்டிருக்குன்னு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ண அனுபவத்தை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.